ஹாய் வித்யாக்கா. வைதேகி, எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். வா, உள்ள வா. எங்கேயோ கிளம்பிட்டு போல. கேகே நகர் வரைக்கும்க்கா. வா, உள்ள வா. இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன். இல்ல வேணாம், பரவாயில்ல விடுங்கக்கா. என்ன வருஷோட படிப்பெல்லாம் எப்படி போகுது? எப்படி நல்லா படிக்கிறாளா? அதெல்லாம் சூப்பரா போகுது. அவங்க ஸ்கூல்ல ஏதோ தமிழ் பயிற்சி பட்டறை ஆரம்பிக்கிறாங்களாம். அந்த சந்தோஷத்துல அப்படியே பரபரன்னு இருக்கா. தமிழ் பயிற்சி பட்டறையா? அப்படின்னா அப்படின்னா இதோ வர்ஷாவே வந்துட்டாலே, அவட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வர்ஷா. சரி, அது இருக்கட்டும், இங்க உட்காரு. உங்க ஸ்கூல் பயிற்சி பட்டறை பத்தி சொல்லு. அது வெறும் பயிற்சி பட்டறை இல்லை, தமிழ் பயிற்சி பட்டறை. சரி, அதுல என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் பொது மேடைகளில் பேசுகிறதுக்கு, நடிக்கிறதுக்கு, பாடுறதுக்கு, சிறுகதை எழுதுறதுக்கு, கவிதை எழுதுறதுக்கு, அப்புறம் இப்படி ஒன்னொன்றுக்கும் பேரண்ட்ஸால் தனித்தனியாக கிளாஸ் அரேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. அதனால எங்கள் ஸ்கூலில் ஆரம்பிக்க போகிற இந்த தமிழ் பயிற்சி பட்டறை மூலமாக வாரம் ஒரு நாள் இது எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு பயிற்சியும் பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாவ், செம்ம. தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாதரின் ஐயாவோட பிறந்த நாளை முன்னிட்டு தான் இந்த பயிற்சி பட்டறையை ஆரம்பிக்கிறாங்க. இதை கொண்டாடுற விதமா தமிழ் தாத்தா முகமுடியை அணிந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாபெரும் பேரணியில கலந்துக்க போறாங்க. உடனே போன் எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் தெரியப்படுத்துங்க.